11th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். முக்கோணவியல் சார்புகளின் சரியான மதிப்புகள், எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஃபார் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதில் நம்மளுக்கு பேசிக்காக வந்து இந்த ஒரு 5 ஆங்கிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடாகவும் வரும். அது வேறு ஏதாவது ஆங்கிள்ஸ், பெரிய ஆங்கிள்ஸ் கேட்டால் கூட இந்த நோன் வேல்யூஸை வச்சு நம்ம அந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுலேயும் இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ, அந்த 5 வேல்யூ மட்டும் தெரிஞ்சாலே போதும். மீதி இருக்கிற காலம்ஸ் எல்லாம் நம்மளாவே ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ சைன் தீட்டா 0 டிகிரிக்கு என்ன அப்படின்னா 0, 1/2, 1/√2, √3/2, 1. ஓகேவா? இது அந்த கரஸ்பாண்டிங் டிகிரிஸ். சைன் 0க்கு 0, 30க்கு 1/2, 45க்கு 1/√2, 60க்கு √3/2, 90 டிகிரிக்கு 1. ஓகேவா? இது வந்து சைன் தீட்டாவோட வேல்யூஸ். காஸ் தீட்டா எப்படி எழுதுறது அப்படின்னா அது அப்படியே தலைகீழ இங்கேருந்து ரிவர்ஸில் வரணும். 90 டிகிரியில் உள்ளது அப்படியே இங்கே வரணும். அப்படியே தலைகீழ மாற்றி போட்டுக்கணும். √3/2ங்கிறது வந்து கடைசியில் உள்ளது இங்கே அப்படியே கடைசியிலேருந்து உள்ளதை ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வர வேண்டியதான். 1/√2. ஓகேவா? அந்த 45 டிகிரியில் மட்டும் என்னது மீட் ஆகிக்கும். இதில் உள்ளது வேல்யூவும் அதில் உள்ள வேல்யூ என்னது ஈக்குவலாக ஆகிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது 1/2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 0. ஓகேவா? சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவுக்கும் எழுதியாச்சு. டேன் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ சைனோட வேல்யூ 0 டிகிரியில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ டிவைடட் பை காசோட வேல்யூ 0 டிகிரியில் என்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டேன் தீட்டா 0 டிகிரியில் இருக்கிறது. அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் உள்ளதெல்லாம் டேரெக்டாக டிவைட் பண்ணி எழுதினோம்னா நம்மளுக்கு டேன் தீட்டாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டேன் தீட்டா 0 டிகிரியில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 0 டிவைடட் பை 1. 0/1ங்கிறது 0. 1/2 டிவைடட் பை √3/2. 1/2 பை √3/2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸ் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 1. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா இந்த 2 கேன்சல் ஆகி ரிமைனிங் √3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 0. 1 டிவைடட் பை 0ங்கிறது என்னது? இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ காட் தீட்டாவுக்கு நம்ம இதை மாதிரி டிவிஷன் பண்ணிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம சைன் தீட்டாவை எழுதணும்னா அது அப்படியே ரிவர்ஸில் காஸ் தீட்டாவுக்கு எழுதணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டேன் தீட்டாவோட அப்படியே ரிவர்ஸ் வேல்யூஸ் தான் என்னது நம்மளுக்கு காட் தீட்டா. ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபினிட்டி, நெக்ஸ்ட்டு √3, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 1, நெக்ஸ்ட்டு 1/√3, இங்கே இருக்க 0. ஆர் நம்ம என்ன செய்யலாம்? காட் தீட்டாங்கிறது அது 1 டிவைடட் பை டேன் தீட்டா, ரிவர்ஸ் அப்படியே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொசீக்கன் தீட்டா. கொசீக்கன் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டாவில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை பண்ணோம்னா நம்மளுக்கு கொசீக்கன் தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிரும். ஓகேவா? 1 டிவைடட் பை 0. கொசீக்கன் 0 டிகிரி வேணும்னா என்ன செய்யணும்? 1 டிவைடட் பை இங்கே சைன் 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுக்கிறோம். ஸோ 1 டிவைடட் பை 0ங்கிறது என்னது நம்மளுக்கு? இன்ஃபினிட்டி. நெகெயின் பாருங்கள், 1 டிவைடட் பை 1/2 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2. ஆர் அதர்வைஸ் என்ன செய்யலாம்? நம்ம அப்படியே தலை மாற்றி போட்டுக்கிறது, ரெசிப்ரோக்கல் தலைகீழ போட்டுக்கிறோம். 1/√2ங்கிறதுக்கு ரெசிப்ரோக்கல் என்னது? √2. இங்கே பாருங்கள், √3/2ஓட ரெசிப்ரோக்கல் என்னது? 2 டிவைடட் பை √3. 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1. ஓகேவா? சீக்கன் தீட்டாவுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 டிவைடட் பை காஸ் தீட்டான்னு போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அந்த கொசீக்கன் தீட்டா வந்தது இல்லையா, அது அப்படியே தலைகீழ இங்கே இப்போ கடைசியிலேருந்து அப்படியே முன்னாடியில் எழுதிட்டு வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, அந்த 1 இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 2 டிவைடட் பை √3. இதில் இருக்கிறத அப்படியே ரிவர்ஸ் பேட்டர்னை இங்கே ஃபஸ்ட்லேருந்து எழுதிட்டு வர போகிறோம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். சைனோட ரிவர்ஸு காசு, டேனோட ரிவர்ஸில் காட்டு, கொசீக்கண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனுடைய ரிவர்ஸ் பேட்டர்ன் வந்து சீக்கண்ட். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஒன்று தெரிஞ்சிருச்சுனாலே போதும். நம்மளோட அந்த பேசிக் சைன் தீட்டா வந்து தெரிஞ்சிச்சுனாலே போதும். மீதி இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஃபார் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா?